ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல தெரியாதனமா ஒரு ஏலியன் விண்வெளி கப்பல் ஒண்ணு சைனால சர்க்கஸ் வச்சு நடத்தக்கூடிய நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாட்டிக்குது. கொடுமை என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ அந்த ஏலியனை வெறும் குரங்கு நினைச்சிட்டு இருப்பான். சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோ அந்த ஏலியனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான், பதிலுக்கு அந்த ஏலியனும் ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனையும் எந்த அளவுக்கு வச்சு செய்துங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2019 ஒரு காமெடி சைஃபை படமா ரிலீஸ் ஆன கிரேசி ஏலியன் படத்தோட முழு கதை விளக்கத்துல பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே மறக்காம உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டரோட பேர் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல மெக்சிகோ நகரத்தை சேர்ந்தவனுங்க வான்வெளியில சேட்டலைட்ட பறக்க விட்டுருப்பாங்க போல. இப்ப அந்த இடத்தோட கேப்டனா இருக்கக்கூடிய ஆண்ட்ரேவை காட்டுறாங்க. பூமியில இருக்கக்கூடிய அபிஷியல்ஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு, ஜீன் பால் உங்ககிட்ட தான் இருக்கு. நீ ஏலியனை பார்க்கும்போது அதுகிட்ட எசுக்கு பஸ்கா எதுவும் பேசக்கூடாது, சண்டைக்கும் போக கூடாது. கையில இருக்க ஜீன் பாலை மட்டும் ஒப்படைச்சிட்டு அமைதியா நீ திரும்ப ஷிப்புக்குள்ள வந்தாகணும். பதிலுக்கு இந்த ஆண்ட்ரேவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜீன் பாலை வாங்கிப்பான். கட் பண்ண அடுத்த மெக்சிகோல இருக்கக்கூடிய பிரசிடென்ட காட்டுறாங்க. பாக்குறதுக்கு நல்லா டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே இருக்கான்ல. அப்பதான் அல்ல கையும், சார் நம்ம ஜீன் பாலை கொடுத்தே ஆகணுமா? யோ இவ்வளோலாம் யோசிக்காத. லாஸ்டா அந்த ஏலியன் நம்ம கிட்ட என்ன பேச்சு தெரியுமா, வேணும்னா நீயே அதை பாருன்னு பிளே பண்ணி காட்டுவாங்க. அப்ப அரைகுறையா அங்க இருக்க டிவியில ஏலியன் உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நான் ஒரு வேற்று கிரகவாசி, மனிதர்களோட நட்பா பழக நாங்க விரும்புறோம். அதனால உங்க ஜீனை எங்க கிட்ட ஒப்படைக்கணும். பதிலுக்கு நாங்களும் எங்களோட உடல் ஜீனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். பாத்தியா, ஒருவேளை நாம மட்டும் ஜீனை கொடுக்கல அந்த ஏலியன் கூட்டம் நம்ம மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட் பண்ண அடுத்த ஆண்ட்ரேவை காட்டுறாங்க. நல்லா ஜம்முன்னு ஸ்பேஸ் சூட்ட மாட்டிக்கிட்டு விண்வெளியில பறந்துட்டு இருப்பான். முன்னாடியே இவங்க சொன்ன அந்த ஏலியனோட விண்வெளி கப்பலும் இருக்கு. பொறுமையா டோரும் ஓபன் ஆகுது. இப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பெட்டி வெளியில பறந்து வருது. சீக்கிரமா ஜீன் பால அந்த பெட்டிக்குள்ளவை நான் இங்க இருந்து போயாகணும். அப்ப இந்த ஆண்ட்ரேவை பாருங்களேன். ஏப்பா ஏன் அவசரப்படுற, உங்க இனமும் எங்க இனமும் இனிமே நட்பா பழக போகுதுல்ல, அதனால உன் பேர் என்னங்கறது என்கிட்ட சொல்லலாமே. அப்படியே கட் பண்ணா ஷிப்புக்குள்ள இருக்க ஏலியனை காட்டுறாங்க. அதோட அரகுற மூஞ்சி மட்டும் தான் நமக்கு தெரியுது. முக்கியமா அதோட தலையில ஒரு பெல்ட் மாடி இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த பெல்ட் தான் அந்த ஏலியன் பேசுறதுக்கான பவரையும் அதோட உடம்புக்குள்ள அபூர்வ சக்திகளையும் கொடுக்குது. ஆண்ட்ரேவோட பேச்சை கேட்டு கடுப்பான ஏலியனும், ஏன்டா டேய் நீங்க எல்லாம் மனுஷ பழுங்க தானே, ரொம்ப இழிவான ஒரு பிறவி, என்கிட்ட திரும்ப கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் கூட உங்களுக்கு இல்ல, தேவையில்லாம என் கோவத்தை சீண்டாத. இதை கேட்டு பயந்து போன ஆண்ட்ரேவும், அட சும்மா எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் ஃபன்னுக்கு தான்ப்பா கேட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு இவன் பிளாஷ் ஆன் பண்ணிட்டு செல்ஃபி எடுப்பான். அப்படிதாங்க ஏலியனுக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்து சம கோவம். இப்ப ஜீனை வாங்குறதுக்காக ஒரு பெட்டி பறந்து வந்திருக்கும்ல, இப்ப அது மறுபடியும் அந்த விண்வெளி கப்பலுக்குள்ளேயே போயிடுது. உடனே ஆண்ட்ரேவும், அட ஏலியன் ஃப்ரெண்டு, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க இருந்து போக வேணான்னு சொல்லும் போதே ஏலியன் கடுப்பாகி தான் பவர்ஸை வச்சு டப்புன்னு ஒரு அட்டி. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன வீடியோ மாதிரி பிரசிடென்ட்டும் மத்த அபிஷியல்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. சடனா அதே டைம்ல விண்வெளியில பறந்துட்டு இருந்த ஒரு சேட்டலைட் கட்டுப்பாட்டை இழந்து நேரா அங்க இருந்த ஏலியன் கப்பல் மேலேயே டம்முன்னு இடிக்கும். சேட்டலைட்லாம் சின்ன பின்னமா உடஞ்சு போயிடும். இப்ப விண்வெளி கப்பல் வேற டைரக்டா பூமியை பார்த்து விழுது. அதே டைம்ல ஆண்ட்ரோட கையில அந்த ஜீன் பால் இருந்திருக்குல்ல, அதுவும் தடுமாறி கீழே விழுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணா சைனால இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்க்கஸ் காட்டுறாங்க. நல்லா ஜம்முன்னு கோட்டு சுட்லாம் மாடி இருக்கால, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஐயா பாருங்க, அம்மா பாருங்க, தோ இந்த குரங்கு பேர் தான் ரோசி. நான் சொன்னா குச்சி மேலையும் நடப்பா, குட்டி காரணமும் அடிப்பா. ஐயோ ரோசிக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுப்பா. இப்ப அவளே தனக்கான மாப்பிளைய தேட போறான்னு சொல்ல கூட்டத்துக்குள்ள ஓடி போய் அங்க இருக்க மொட்டை பையன் ஒருத்தன் கைய பிடிக்குது. வாங்க சார், நீங்க தான் ரோசியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, மோதிரத்தை மாத்திக்கோங்கன்னு சொல்லும் போதே அவனுக்கு கால் வந்துருச்சு. யோ மொட்டை, இங்கயா போற, இன்னும் ஷோ முடியல. அட போடா, இது ஒரு ஷோ, இதுக்கு நீ வேற பாஸ். உன்னையும் குரங்கையும் பார்க்கும்போது பெருசா வித்தியாசமே தெரியல, ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கீங்கன்னு கலாச்சிட்டு போயிடுவான். பாத்தீங்களா, இதுதான் ஹீரோவோட வாழ்க்கை. என்னதான் நம்மால சூப்பரா குரங்க வச்சு வித்த கட்டினாலுமே இந்த ஷோவை பாக்குறதுக்கு பெருசா மக்கள் கூட்டமே வராது. கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரமே லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதே டைம்ல கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வருவான். இவனோட பேரு ஜியான். என்ன மச்சான், குரங்கு வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு போல. டேய் ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல என் ரோசியை வச்சு உன் பட்டெக்ஸ பதம் பாத்துருவேன். சரி சரி கோவப்படாத, நான் இங்க வந்தது உன்கிட்ட டீல் பேசுறதுக்காக. கண்டிப்பா இந்த குரங்கு வச்சு உன்னால பணம் சம்பாதிக்க முடியாது, அதுவே என் கூட கூட்டு சேர்ந்தா போதும். விதவிதமா சரக்கு ரெடி பண்ணி சிட்டிக்குள்ள இருக்க பார்ல வித்தோன்னு வையன், கிடைக்கிற லாபத்துல பணத்தை சரிபாதியா பிரிச்சுக்கலாம். கண்டிப்பா என்னால முடியாது, இது எங்க அப்பாவோட பரம்பரை தொழில்ரா, என்னால அது அவ்வளவு ஈஸியா விட முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இவ்வளவு பொட்டி வாங்கிட்டு வந்திருக்க, இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? அதுவா, நான் ஒரு சில பாம்புகளை வாங்கி வீட்லயே சரக்கு செஞ்சப்பா, அது நல்ல ரேட்டுக்கு போச்சு, அந்த பணத்தை வச்சுதான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். கண்டிப்பா இதை வச்சு இன்னும் நல்ல சரக்கு ரெடி பண்ணுவேன். ஹீரோவால பதில் எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறமா பிசினஸ் லோன் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளை பக்கம் வந்திருக்கான். இவனோட பேரு பென்னு. ஐயா நீங்க மட்டும் நான் கேக்குற பணத்தை கொடுத்தீங்கன்னு வையன், என்னோட ரோசியை வச்சு சர்க்கஸ்ல சூப்பரா ஒரு ஷோ பண்ணி கண்டிப்பா அது மூலமா அதிகம் பணம் சம்பாதிப்பேன். ஆனா பென்ன பாருங்களேன், எப்பா ஹீரோ, நீ நிக்கிற தொட்டியோட பேரு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தொட்டி. இதுக்குள்ள மக்கள் நிறைய காய்ஞ்ச போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தொட்டிக்குண்டான மதிப்பு கூட உன்னோட குரங்குக்கும் வேலைக்கும் இல்ல. மன்னிச்சிட, என்னால உனக்கு லோன்
பலன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பென் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. சோகத்தோட ஹீரோவும் திரும்ப தன்னோட சர்க்கஸ்க்கு வருவான். தான் முன்னோர்களுக்காக தூபத்தை கொளுத்திட்டு, கவலைப்படாதீங்கப்பா, உங்களோட பரம்பரை தொழில எப்பாடுபட்டாச்சும் நான் காப்பாத்துவேன்னு டைலாக் பேசிட்டு இருக்கான். இதே டைம்ல வான்வெளியில அந்த ஏலியன் சிப் கிராஷ் ஆயிருக்கும்ல, அது இப்ப நேரா சைனாக்குள்ள வந்துட்டு இருக்கு. நேரடியா தரையில விழுந்தா கண்டிப்பா அழிஞ்சு போயிருவோங்கிற பயத்தால அந்த ஏலியன் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு சின்ன பந்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஷிப்பை விட்டு தனியா பிரிஞ்சிரும். நேரா ஷிப்பு மட்டும் அங்க இருக்க ஏரியில விழுந்துரும். ஆனா இந்த ஏலியனை பாருங்களேன், நம்ம ஹீரோவோட அந்த சர்க்கஸ் இருக்குல்ல, அங்க செட் பண்ணி வச்சிருந்த லைட்டுக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. வெளியில பயங்கரமான மழை வேற. இப்ப அந்த பந்தை விட்டு ஏலியன் தனியா வெளியில வந்துருச்சு. அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு ஹீரோ நேரா கையில ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு ரோசி இருக்கக்கூடிய அறைக்கு வரான். அப்ப பாருங்க, அந்த அறையோட மேற்கூரை உடைஞ்சு போயிருக்கு. கூடவே நம்ம ரோசி கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. அங்க இருக்க போர்ட விலைக்கு பார்த்தா ஒரு இரும்பு பெட்டி கடையில ரோசியோட கை மாடி இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு ரோசிய காப்பாத்தியாச்சு. ஆனா அதோட கையில பயங்கரமா காயம் பட்டிருக்கு. உடனே ஜியானுக்கு கால் பண்ணி, டே மச்சான் எங்கடா இருக்க, ரோசிக்கு காயம் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்பதான் நம்மளால இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பழைய திங்ஸுக்கு நடுவுல ஒரு மிருகத்தோட கால் தெரியுது. என்ன ஏதுன்னு புரியாம சந்தேகத்துல அதோட காலை பிடிச்சு அல்லைக்கா தூக்க விண்வெளி கப்பலை விட்டு தப்பிச்சு வந்த ஏலியன் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜியான் கிட்ட தான் பிடிச்ச அந்த ஏலியனை ஒரு பேக்ல வச்சு காட்டுவான். டே மச்சான், இது ஏலியன்ரா, கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சோம், இதை வச்சு நமக்கு நிறைய பணம் கொடுப்பாங்கல்ல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், முட்டாள் மாதிரி யோசிக்காத, நல்லா பாடுறா, இது என்ன ஏலியனா, அச்சேசலா குரங்கு மாதிரி தான்டா இருக்கு, என்ன ஒரு வித்தியாசம், இது உடம்புல எந்த ஒரு முடியும் இல்ல, என்னோட கணிப்பு சரியா இருந்தா இது ரொம்ப அரிய வகையான குரங்கா இருக்கணும். டே தோ பாரு, இது தலையில ஏதோ வித்தியாசமா பெல்ட் எல்லாம் மாட்டி இருக்கு, எங்க நான் மாட்டி பாக்குறேன்னு இவன் அந்த பெல்ட்டை தலையில வச்சதுமே சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் பயங்கரமா அதிர்ந்துகிட்டு நகர ஆரம்பிக்குது. அதே டைம்ல இவனுக்கு தலைவலி வர மாதிரி இருக்கு. சோ அதனால அந்த பெல்ட்டை பாதிலேயே எடுத்துருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இருக்க மருத்துவமனைக்கு வராங்க. ஏன்னா இங்கதான் ரோசியா அட்மிட் பண்ணிருக்காங்க. யோ குடிகார டாக்டர், ரோசிக்கு என்ன ஆச்சு, அவளோட கை உடஞ்சு போயிருக்கு, குறைஞ்சது 100 நாளைக்காவது ஓய்வு தேவை, விளங்குச்சு போன்னு ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். இப்ப டாக்டர் ஒரு பக்கத்துல தூங்கலாமேன்னு அறைக்குள்ள போயிடுவாரு. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், இவன் பேக்ல வச்சிருந்த அந்த ஏலியன் இருக்குல்ல, அது லைட்டா அசைற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல ஓபன் பண்ணி பாக்கும்போது நல்லா குத்துக்கள் மாதிரி எழுந்து உட்காருது. நம்ம ஹீரோ தான் இதை குரங்குன்னு நினைச்சிட்டு இருக்கால. சோ பக்கத்துல வந்தவன், எங்க பல்ல காட்டு, நல்லதா இருக்க, பதிலுக்கு அந்த ஏலியன் கடுப்பாகி யாரு மேல கைய வைக்கிறீங்கன்னு கத்தும். ஆனா அது குரங்கு மாதிரி சாதாரண சத்தம் போலதான் கேக்குதே தவிர இதால இப்ப பேச முடியல. ஏன்னா ஹீரோ தான் அதுக்கு பவர்ஸையும் பேசக்கூடிய திறனையும் கொடுக்கக்கூடிய அந்த பெல்ட் எடுத்துட்டால, அதனால இப்போதைக்கு அது ஒரு சாதாரண மிருகம். அப்பதான் ஏலியன் கவனிக்குது, இதோட தலையில இருந்த பெல்ட்டை நம்ம ஹீரோ இடுப்புல இருக்க பாக்கெட்ல வச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்த ஏலியன் பெல்ட்டை குடுங்குற மாதிரி கையை நீட்டும். ஆனா ஹீரோ பாருங்களேன், டேய் தோடா, ஏலியன் கை கொடுக்குதுன்னு இவன் அது கூட விளையாடிட்டு இருப்பான். அட கரும பிடிச்சவன, ஒழுங்கா என் பெல்ட்டை கொடுன்னு ஹீரோவோட சட்டையை பிடிச்சு உருவ ஆரம்பிக்குது. ஜியான் ஒரு பக்கத்துல தரையை தொடக்கிற மாஃப வச்சு சண்டை போடுவான். பயந்து போன ஏலியனும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுது. சொல்ல போனா ஒரு பெரிய கலவரமே நடக்குது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல ஹீரோ ஒரு இரும்பு கம்மியை வச்சு அந்த ஏலியனை லாக் பண்ணிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஜானுங்கிற ஒரு ஆளை பாக்குறதுக்கு ஒரு மொட்டை பையன் வந்திருக்கான். சார், ரொம்ப ரகசியமா ஏலியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அந்த ஏலியன் தப்பிச்சு போச்சு, நீங்க தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு பிரசிடென்டே தனிப்பட்ட முறையில உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு. பதிலுக்கு ஜானும் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இதுக்கிடையில ஹீரோ ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா ரோசிக்கு அடிபட்டு இருக்கு, அடுத்த 100 நாளைக்கு வேலை பார்க்க முடியாது. அப்பதான் பக்கத்துல வந்த ஜியானும், மச்சான் இப்பவாச்சும் நான் சொல்றதை கேள்றா, சரக்கு பிசினஸ்ல என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பா அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு டக்குன்னு இன்னொரு ஐடியா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை சரி பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு கிடைச்ச புது ஏலியனை குரங்கா நினைச்சிட்டு இருக்கால, சோ அதுக்கு பயிற்சியை கொடுத்த ரோசிக்கு பதிலா இதை நடிக்க வைக்கலான்னு பாக்குறாங்க. சோ காலையில விடிஞ்சதுமே ஏலியனோட கழுத்துல ஒரு கைத்தை கட்டி இன்னொரு முறைய நம்ம ஹீரோ பிடிச்சுப்பான். இந்த பாரு, இன்னையில இருந்து உன்னோட பேரு டீமோ, நான் தான் உன்னோட முதலாளி, முதல்ல இந்த சைக்கிள்ல வந்து உட்காரு. ஆனா பாருங்க, ஒரு முறை கூட அந்த ஏலியன் சொல்ற பேச்சை கேட்கிற மாதிரியே தெரியல, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன நம்ம ஹீரோவா முறைச்சபடி நல்லா வரப்பானிக்கும். உடனே ஹீரோ கடுப்பாகி சாட்டையை வச்சு டப்புன்னு முதுகுல உரட்டி, ஆரம்பத்துல நல்லா வரப்பா இருந்த ஏலியனை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா வழிதாங்க முடியாம டக்குன்னு அல ஆரம்பிக்குது. ரைட்ரா, இதுக்கு மேல விட்டா அடிச்சுட்டே இருப்பாங்கிற பயத்தால இது டக்குன்னு அழகா வண்டியில ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்குது. உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோவோட சர்க்கஸ் இருக்குல்ல, அங்க எல்லா விதமான நாடுகளை சேர்ந்த அடையாளங்களும் இருக்கும். உதாரணத்துக்கு ஐஃபில் டவர், எகிப்துல இருக்கக்கூடிய அந்த பிரமிட்ஸ், அப்புறம் பிரேசில்ல இருக்கக்கூடிய மவுண்ட் ஜீசஸோட ஸ்டாச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏலியன் ஒரு பக்கத்துல குச்சிகளை வச்சு நடந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்க இருக்க தடுப்பு சுவர்களுக்கு மேல இரும்பு கம்பிகளை பொருத்திட்டு இருப்பான். ஏன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலியன் எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் முன்னெச்சரிக்கைக்காக அங்க இருக்க சுவர்களுக்கு மேல முள் கம்பிகளை வைக்கிறான். இப்ப அந்த இடத்துல ஹீரோவை தவிர வேற யாரும் இல்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஏலியன் ஹீரோவோட இடுப்புல இருக்க தன்னோட பெல்ட்டை கவனிக்குது. எப்படியாச்சும் அதை எடுத்தாகணும்னு பொறுமையா அங்க இருக்க ஏணியில ஏறி அந்த பெல்ட்டை பிடிச்சு இழுக்கும் போது ஒரு பக்கம் வந்துருது, ஆனா மறுபக்கம் ஹீரோவோட பேண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப தெரியாதனமா அந்த பெல்ட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கேமரா இருக்கும். அதை ஆக்டிவேட் ஆகி போட்டோ எடுத்து டைரக்டா இந்த மெக்சிகோல இருக்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுது. ஆக்சுவலா ஏலியன் லாஸ்டா இந்த மெக்சிகோ ஆளுங்க கிட்ட தான் பேசிருக்கோம். மேபி அதனாலயும் என்னமோ டைரக்டா அந்த போட்டோ அவங்களுக்கு போயிடுது. ஒரு கட்டத்துக்கு
கழுத்துக்கு மேல பெல்ட்டை இழுக்க முடியாம இந்த ஏலியன் கீழே விழுந்துரும். என்னன்னு புரியாம ஹீரோவும் திரும்பி பாப்பான். அப்ப இந்த ஏலியனை பாருங்களேன், ஏதோ யோகா பண்ற மாதிரி கையவும் காலையும் ஆட்டிக்கிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். இதே டைம்ல மெக்சிகோல இந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய MCCன்னு ஒரு டீமை காட்டுறாங்க. அவங்களும் லாஸ்டா ஏலியன் கிட்ட இருந்து கிடைச்ச போட்டோவை பாக்குறாங்க. ஆனா அதுல அரைகுறையா ஒரு மரமும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான சிலை இருக்க மாதிரியும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தெளிவா புரியல. இதை வச்சு அந்த ஏலியன் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மொத்த பேருமே குழம்பிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜான் முதல்ல போட்டோல தெரியக்கூடியது ஒரு சிலைங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றான். உடனே இதே மாதிரியான சிலைகள் உலகத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி பாப்பான். லாஸ்டா அத மவுண்ட் ஜீசஸோட ஸ்டாச்சுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவனுங்க ஒரு பக்கத்துல மெக்சிகோல இருந்து பிரேசிலுக்கு போறானுங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, சைனால நம்ம ஹீரோவோட சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய மவுண்ட் ஜீசஸ் சிலையத்தான் இந்த ஏலியன் போட்டோ எடுத்திருக்கு. ஆனா பாவம் இது தெரியாத ஜானும் மத்தாளுங்களும் நேரா பிரேசிலுக்கு வந்துருவானுங்க. அப்ப கடலுக்கு நடுவுல ஏதோ ஒரு வித்தியாசமான கடத்தல்கார கும்பல பார்த்தவனுங்க நீர்மூழ்கி கப்பல் மூலமா அங்க இருந்த படகு தடுக்கிறானுங்க. சரி கண்டிப்பா உள்ள ஏலியன் இருக்குன்னு திறந்து பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். உள்ள இருந்தது ஏலியன் கிடையாது, அது வெறும் மாட்டிறைச்சி. அடா பாவீங்களா, தடை செய்யப்பட்ட மாட்டையாடா கொண்டு போறீங்க, கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னும் பெருசா கொள்ளையடிங்கன்னு திட்டிட்டு ஜான் அவங்கள கைது பண்ணிடுவான். இதே டைம்ல சைனால இருக்கக்கூடிய நம்ம ஏலியனை பாருங்களேன், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க ரோசிக்கு முன்னாடி வாழைப்பழத்தை நிடுது. ஏ குரங்க, உனக்கு இது வேணும் அப்படின்னா அந்த ஹீரோவோட பெல்ட் எனக்கு வேணும். உடனே ரோசியும் மாங்குன்னு அந்த பெல்ட்டை பிடிச்சு இழுக்குது. அப்ப மறுபடியும் கேமரால அங்க இருக்கக்கூடிய கசகஸ்தானுக்கு சொந்தமான ஒரு டவரை போட்டோ எடுத்துரும். அப்புறம் என்ன, இந்த போட்டோவை பார்க்கக்கூடிய ஜானும் மத்தாளுங்களும் சும்மா இருப்பானுங்களா, நேரா கசகஸ்தானுக்கு வந்தவனுங்க அங்க இருக்கக்கூடிய ஹெட் கிட்டயே என் ஏலியனை எங்கடா வச்சிருக்கீங்கன்னு சண்டைக்கு போறாங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்க கிட்ட ஏலியன் இல்லங்கிற விஷயத்தையே இந்த ஜானும் புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா காலையில விடையத நம்ம ஹீரோ ஜியான் கூட சரக்கடிக்க வந்திருப்பான். அப்ப லைட்டா டேபிள்ல 2 முறை ஹீரோ தட்டினதுமே சவுண்ட கேட்டு அந்த ஏலியனை பாருங்களேன் குடுகுடுன்னு சரக்கு பாட்டிலையும் சைடிசையும் கொண்டு வந்து ஜம்முன்னு வைக்குது. அதோட விட்டா பரவாயில்லையே, ஒரு இரும்பு ஈட்டிய தன் கழுத்தோட லாக் பண்ணிட்டு மறுபக்கத்தை அங்க இருக்க சுவர்கள்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை வச்சு அழுத்தி அதை வளைச்சிட்டு இருக்கு. அடடா பரவாயில்லையே, இந்த டீமும் முன்ன விட உன் பேச்ச நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டான் போல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே 2 பேரும் சரக்கு அடிப்பாங்க. அப்ப மறுபடியும் ஏலியன் ரோசி மூலமா அங்க இருக்க பெல்ட் எடுக்க பாக்குது. ஆனா இந்த முறையும் மறுபடியும் கேமரா ஆன் ஆகி அங்க இருந்த பிரமிட்ஸ போட்டோ எடுத்துரும். அதாவது சர்க்கஸ்குள்ள இருந்த பிரமிட்ஸ. அடுத்து என்ன, ஜானு அவனோட டீமும் இப்ப நேரா எகிப்துக்கே வந்துட்டானுங்க. வேகாத வெயில்ல குடிக்க தண்ணி கூட இல்லாம பாலைவனத்துல உருண்டு புரண்டுகிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல ஹீரோ சர்க்கஸ்குள்ள வரும்போது அங்க உள்ள ஃபுல்லாவே கும்பலா இருக்கு, நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. யோ செக்யூரிட்டி, என்ன இவ்வளவு கும்பலா இருக்கு? அட உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நீ எப்ப அந்த பணக்கார பெண் கிட்ட லோன் கேட்டுட்டு வந்தியோ அடுத்த நாளே ஒரு குரங்கு அவரோட கையை கவிரிச்சான். அப்படிதான்ப்பா, உனக்கு லோன் கொடுக்காம போனதாலதான் ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சு போலன்னு இந்த சர்க்கஸ்க்கு தேவையான நிதிகளை தன்னோட சொந்த பணத்திலேயே அவர் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய லாபத்துல 30% இந்த பெண்ணுக்கு கொடுக்கணுமா. சரி வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு உள்ள வந்த ஹீரோவும் பெண்ணுக்கு ஒரு வணக்கத்தை போடுவான். என்னப்பா தம்பி, உன் குரங்கு எப்படி இருக்கு? அட நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்ல சார், என் கூட வாங்க, குரங்க விட இன்னொரு சூப்பரா மாடி இருக்குன்னு கோண்டுக்குள்ள லாக் பண்ணிருக்க ஏலியனை காட்டலான்னு துணியை வளர்க்கனா உள்ள அந்த ஏலியனை காணும். யோ என்னையா நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? சார் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, கண்டிப்பா அந்த டீமோங்கிற அரிய வகையான குரங்கு இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன்னு நேரா தான் அறைக்குள்ள வரும்போது அங்க ஒரு தொப்பிக்கார உட்கார்ந்து இருக்கான். பக்கத்துலயே நம்ம ஜியானு இருக்கான். மச்சான் நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், நம்ம மட்டும் அந்த குரங்க ஒப்படைச்சா போதும், $15,000 கொடுக்குறானாண்டா. யோ உன் பணமும் வேணா ஒண்ணு வேணாம், முதல்ல இந்த இடத்த விட்டு எழுந்து போன திட்டி விட்டுருவான். ஜியான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்க என் குரங்க கூட. பொல்லாத குரங்கு தோ அதை நான் தான் கூண்டுக்குள்ள போட்டு தூக்கிட்டு வந்தேன். இப்ப என்னங்கிற? ஏடா இதை வச்சு உன்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன்? இந்த உலகத்துல பல பேரு குரங்க வச்சு நிறைய வித்தைகளை பண்றாங்க, அதே விஷயத்த நீயும் பண்ணா ஆடியன்ஸ் எப்படி உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க? ஓ இப்ப என்ன சொல்ல வரீங்க, என்னோட குரங்க உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிதானே? இந்தா பெல்ட் போடு, உன்னால முடிஞ்சா இந்த குரங்க கண்ட்ரோல் பண்ணி காட்டு. இவன் இடுப்புல இருக்க பெல்ட்டை கழட்டினதால பேண்ட் ஒரு பக்கத்துல கலண்டு விழுந்துருச்சு. உடனே அதை கழட்டி ஓரத்துல போட்டுருவான். ஆக்சுவலா இப்ப அந்த பேண்ட்ல தான் இந்த ஏலியனோட பெல்ட்டும் மாட்டி இருக்கு. இந்த விஷயத்த ஏலியனும் ரொம்ப தெளிவா பாக்குது. அதுக்கப்புறமா ஜியானும் கூண்ட திறந்த ஏலியனை வெளியில கொண்டு வருவான். இந்த பாரு, நான் சொல்ற எல்லாத்தையும் நீ சரியா பண்ணா போதும், நீ கேக்குற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு இவன் அட்டென்ஷன் சொல்லுவான். அது அட்டென்ஷனோட சேர்த்து சல்யூட்டும் அடிக்குது. ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்கல. எப்பா இதெல்லாம் நான் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுப்பா, நீ புதுசா ஏதாவது சொல்லி கொடு. உடனே ஜியானும் எப்படி புஷ்அப் எடுக்கணும்னு சொல்லி கொடுப்பான். ஆனா அந்த ஏலியனை பாருங்க புஷ்அப்போட சேர்த்து 6 பேக்குக்கெல்லாம் ஒர்க் அவுட் போடுதுங்க. என்ன மச்சான் இப்பயாச்சும் ஒத்துக்கிறியா நான் ரொம்ப திறமைசாலின்னு? இப்ப இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஏலியனை பாருங்களேன், அலேக்கா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிரும். எப்படியாச்சும் அதை பிடிச்சாகணும்னு ஷட்டரை போட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில வந்து பாக்குறப்பதான் தெரியுது அந்த ஏலியன் ஒரு ட்ரக்க பிடிச்ச ஆத்தங்கரையில இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. பின்னாடியே நம்ம ஆளுங்க சைக்கிள்ல துரத்தி வந்திருப்பானுங்க. இவனுங்க மார்க்கெட்டுக்குள்ள வர விஷயத்த பார்த்ததுமே மறுபக்கத்தின் வழியா சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஏலியன் திரும்ப இது இருந்த அதே கடைக்கு ஓடி வருது. ஏன்னா இங்கதான் அதோட பெல்ட் இருக்கு. ஷட்டரை திறக்க ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. உடனே ஆப்போசிட்ல இருக்க அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிடும். பின்னாடியே உள்ள வந்த ஹீரோவும் ஜியானோ, யோ டாக்டர் இங்க ஒரு குரங்கு வந்துச்சு பாத்தியா? ஐயோ நான் அந்த மாதிரி எதையும் பாக்கலையேன்னு பையன் போதையில புலம்பிட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே ஒரு சில பேஷண்ட்க்கு அக்குபஞ்சர் போட்டுட்டு இருப்பான். இப்ப அதுல ஒரு பேஷண்ட போல நம்ம ஏலியனும் துணியை போத்திட்டு
வச்சுட்டு படுத்திருக்கோம். அம்படுத்தான் முதுகுல பாட்டில ஒட்ட வச்சதும் போதும் வழிதாங்க முடியாம நேரா அந்த இடத்த விட்டு மாடிக்கு ஓடி வருது. எப்படியாச்சும் பிடிக்கணும்னா பசங்களும் பின்னாடி துரத்தி வருவானுங்க. ஆனா அந்த ஏலியனை பாருங்களேன், குறுக்க இருந்த ஒரு கொடிக்கயிறு குச்சி எடுத்துக்கிட்டு அழகா அங்க இருக்க கேபிளுக்கு மேல நடக்க ஆரம்பிக்குது. சிரிச்சுக்கிட்டே ஜியானோ, மச்சான் இந்த குரங்கு செம்ம டேலண்டா இருக்குடா, நீ மட்டும் சரின்னு சொல்ல, இத 15,000க்குள்ள $35,000 நான் வித்து கொடுக்குறேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல அந்த ஏலியனை பிடிக்கலான்னு சொல்லும் போதே நம்ம ஆளுங்க வரும்போது ஷட்டரை வச்சு கடையை லாக் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப அந்த கடையோட ஜன்னல் வழியா உள்ள போயிடுச்சு. பேண்ட்ல மாட்டி இருக்க பெல்ட் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. அதே டைம்ல கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோவும் ஜியானும் உள்ள வந்துட்டானுங்க. டே குரங்கு பையா, உனக்கு என்ன தைரியம், இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் ஓட முடியாதுன்னு பேசும்போது டக்குனு அந்த ஏலியனுக்கு ஒரு ஐடியா, இந்த பெல்ட்டை கழட்ட தான் முடியாது, அப்படியே தலையில மாட்டிக்க முடியும்ல, சோ பெல்ட்டோட சேர்த்து அதை அப்படியே மண்டையில லாக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேண்ட் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, கெத்தா ஏலியன் முன்னாடி வந்துட்டு, ஏண்டாடே மனுஷ பயலுங்களா, என்ன வச்சு எவ்வளவு குடும்பப்படுத்துனீங்க, இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்ய போறேன்னு தான் பவர்ஸ வச்சு சுத்தி இருக்க திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பறக்க வச்சுட்டு அதெல்லாம் டைரக்டா இங்க இருக்க ஹீரோ மேலையும் ஜியான் மேலையும் வீசுது. அம்பிடுதாங்க. இவ்வளவு பெரிய கலவரம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஏரிக்குள்ள விழுந்த ஏலியனோட விண்வெளி கப்பல் இருக்குல்ல, அது அப்படியே அலேக்கா வானத்துல பறந்த நொடி பொழுதுல நம்ம ஆளுங்க இருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இதை செய்யக்கூடியது அந்த ஏலியன் தான். ஏன்னா இந்த பெல்ட் இருந்தா அந்த விண்வெளி கப்பலை நினைச்ச நேரத்துக்கு எங்க வேணா அனுப்ப முடியும். காருக்குள்ள ஏற்கனவே ஹீரோவும் ஜியானும் மரண பயத்துல உட்கார்ந்துருக்கானுங்க. அப்ப மறுபடியும் ஏலியன் கேமரால நம்ம ஹீரோ அப்புறம் ஜியானோட போட்டோ ரெக்கார்ட் ஆகுது. இந்த விஷயத்த மெக்சிகோல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டும் பாக்குறாரு. இந்த பாருங்க, உருப்படியா இப்பதான் நமக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு, இவனுங்க யாரு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பா அங்கதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஏலியனும் இருக்கும். இதே டைம்ல விண்வெளி கப்பலை பார்த்ததுமே ஏலியன் ஜம்முன்னு அதுக்குள்ள போயிட்டு கலட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருந்த அந்த பெல்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சின்ன கேப்ல எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சுவர்களுக்கு மேல முழு கம்பிகளை நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருப்பான்ல, இப்ப அதை எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே ஷிப்பை விட்டு நம்ம ஏலியன் வெளியில வந்துருச்சு. யோ பாஸ், நீ ஒரு ஏலியன்னு தெரியாம நாங்க ஏதோ எசுக்கு பசுக்கா உன்னை அம்பளுத்துட்டோம், அதெல்லாம் நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிக்கிறது ரொம்ப நல்லது. ஏலியன் பதிலே பேசாம ரொம்ப தெனாவட்டா உட்காந்துகிட்டு லைட்டா கைய நீட்டினதுமே அங்க இருந்த சைக்கிள் தானா நகர்ந்து முன்னாடி வருது. தலைவரே புரிஞ்சு போச்சு, தோ உங்களுக்காக நான் சைக்கிளை ஓட்டுறேன்னு ஜம்முன்னு இவன் அது மேல உட்காந்துக்கிட்டு வண்டி ஓடிட்டு இருக்கான். அடுத்து அங்க இருக்க ஹீரோவை பார்த்துட்டு டேபிள்ல 2 முறை தட்டும் போது ஒரு முறை ஹீரோ இதே மாதிரி பண்ணிருப்பான், ஏலியன் சரக்க கொண்டு வந்திருக்கோம். சோ இப்ப அதே மாதிரியே இப்ப ஹீரோ பயந்துகிட்டு சரக்க கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறான். பாசே, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க போகும்போது சும்மா போக வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு தேவையான எல்லா சரக்கையும் நான் கொடுக்குறேன், அதை எங்களோட மன்னிப்பா நீங்க ஏத்துக்கணும். அப்புறம் லாஸ்டா என்கிட்ட கொஞ்சம் பணமும் இருக்கு. இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ பாருங்களேன், அந்த குரங்கு எப்படி ஈட்டியை கழுத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் கொடுத்து அந்த ஈட்டியவே வளைக்க ட்ரை பண்ணிருக்கோம்ல, அதே மாதிரியே இவனும் பண்ணிட்டு இருக்கான். பாவம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்டா அந்த ஜியான் நிறைய பணம் கொடுத்திருப்பான்ல, அதெல்லாம் ஒரு நொடியில எரிச்சுட்டு, ஏண்டா நான் ஒரு ஏலியனா இருக்கவும் என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்ப வந்ததால நான் தப்பிச்சிட்டேன், ஆனா ஒரு அப்பாவி குரங்க நீங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, உங்க 2 பேரையும் வச்சு செய்யாம விட மாட்டேன்னு அவங்கள அப்படியே தான் பவர்ஸ் வச்சு அந்த இடத்துல மதக்க வைக்குது. படத்தோட ஆரம்பத்துல மனுஷங்களோட ஜீனை இந்த ஏலியன் கிட்ட ஒப்படைக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரியே இந்த ஏலியனும் தன்னோட ஜீனை மனுஷங்க கிட்ட கொடுக்க வந்திருக்கும். சோ இப்ப அந்த ஜீன் பால் எடுத்து ஹீரோவுக்கு முன்னாடி நீட்டி அத வாய்க்குள்ள வச்சுக்க சொல்லுது. வேற வழி இல்லாம அந்த பந்த் எடுத்து வாயில போட்டுப்பான். லெப்ட் ரைட்னு மெல்ல சொல்லுது. பதிலுக்கு ஹீரோ பாருங்களேன், அந்த ஏலியனை பார்த்து பயந்து ஒரு அவசரத்துல அந்த பந்தையும் முழுங்கிட்டான். ஆம்படுதாங்க, ஏலியனுக்கு சம கோவம். டேய் இதுக்கிட்ட அந்த பந்தை முழுங்குனன்னு 2 பேரையும் தலைகீழா தொங்க விட்டு உடம்புக்குள்ள இருக்க அந்த பந்தை எடுக்க ட்ரை பண்ணுது. அப்ப தெரியாதனமா இது குடிச்ச சரக்கு போதையாகி பொழிச்சுன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. ஜியானுக்கு சிரிப்பு தாங்கல. மாப்ள பாத்தியா, நான் செஞ்ச சரக்கோட வேலை இதெல்லாம், உடனே அதோட தலையில இருக்க பெல்ட் எடுன்னு ஏலியன் போதையானதை தனக்கு சாதகமாக்கிப்பாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ அவசர அவசரமா போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர வைக்கிறான். ஆனா நம்ம ஜியானுக்கு ஏலியன் மேல பயங்கரமான கோவம். ஏன்னா இவன் கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே இது அவசரப்பட்டு எரிச்சதால இவனால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதுக்கடையில ஹீரோ கால் பண்ணதால அந்த போலீஸ் வேற இங்க வந்துட்டாங்க. யோ என்னையாச்சு சார், உள்ள ஒரு ஏலியன் இருக்கு சார், என்னையும் என் ஃப்ரெண்டையும் வச்சு செஞ்சிருச்சு, நீங்க தான் அதை எப்படியாச்சும் கைது பண்ணி இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகணும். அப்புறம் என்ன சரக்கு அடிச்ச? அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜியான், சார் என் ஃப்ரெண்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு சார், அவன் ஏலியனை பார்த்தேன்னு அப்பப்ப இப்படிதான் யாருக்காவது கால் பண்ணி விட்டுருவான். சரி சரி பார்த்து உள்ள கூட்டிட்டு போ. இன்னொரு போலீஸ்க்கு கால் பண்ணா அந்த ஹீரோ பையில தூக்கிட்டு போய் லாடம் கட்டிடுவேன். இப்ப போலீஸ் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா, டே ஜியான் என்னாச்சு உனக்கு, நம்ம அந்த ஏலியனை பார்த்தோம்ல, இதாண்டா சரியான வாய்ப்பு, அதை கோத்து விட்டுறலாம், கவலைப்படாத, அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க மூடி வச்சிருக்க ஒரு துணி எடுக்கும் போது நம்ம ஜியானுக்கு இறந்து போன பாம்பு பல்லி ஏன் தேலை வச்சு கூட இவன் நிறைய சரக்கு செய்யறதுல கை தேர்ந்த ஆளு. இப்ப அதே மாதிரியே ஏலியனையும் ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள அடைச்சு அதுல சரக்க ஊத்தி வச்சிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த ஏலியன் ஒரு பக்காவான சரக்கா மாறிடும். ஆரம்பத்துல என்னதான் நம்ம ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆனாலும் கூட இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிற நிம்மதியும் இருக்கு. அதனால ஜம்முனி இந்த ஜியான் பையன் ஒரு பக்கத்துல பாட்ட பாட, இன்னொரு பக்கத்துல ஹீரோ சரக்க போட அந்த இடமே ஜெகஜோதியா இருக்கு. கட் பண்ணா அடுத்து ஜான காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஜியானும் சைனால ஒரு சர்க்கஸ் வச்சு நடத்துறாங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்ப அவங்கள பிடிக்கிறதுக்காக பிளைட்ல வந்துட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடுயுது. நைட்டு பண்ண ரகலையால நம்ம ஹீரோ
ஹீரோவும் ஜியானும் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஜானோட அல்லக்கைங்க கையில துப்பாக்கியோட உள்ள வரானுங்க. முதல்ல ஹீரோ பிடிச்சு உசுப்புவானுங்க. அவனை பாருங்களேன், யோ சர்க்கஸ் அன்னைக்கு லீவு, நாளைக்கு வாங்க பொழிச்சுன்னு கணத்துல ஒரு அப்பு விட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் குத்துக்கள் மாதிரி உட்கார்றானுங்க. இந்த பாரு, நாங்க மெக்சிகோ அரசாங்கத்துக்காக வேலை பாக்குறோம். நானும் என் பாசும் ஒரு முக்கியமான உயிரினத்தை தேடி வந்தோம். ஆக்சுவலா அது ஒரு ஏலியன். லாஸ்டா அதோட கேமரால உங்களோட போட்டோவை தான் எடுத்து அனுப்பியிருக்கு. சோ மறைக்காம உண்மையை சொல்லுங்க, இப்ப அந்த ஏலியன் எங்க? இந்த மாதிரி அல்லக்கை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ஜான் அங்க இருக்கக்கூடிய ஏலியன் அடைச்சு வச்ச சரக்கு பாட்டில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வந்து உட்காருவான். உண்மையை சொல்ல போனா அந்த பாட்டில் தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு. அதனாலயே என்னமோ ஜான் அந்த ஏலியனை தெளிவா பாக்கல. அப்ப அந்த பாட்டில் இருக்க பைப் லைட்டா லீக் ஆகுது. ஜானும் சந்தேகத்துல தொட்டு பாக்க அது ஒரு சரக்குங்கிற விஷயம் தெரிய வருது. அப்புறம் என்ன, அலேக்கா ஒரு டம்ளர்ல சரக்கு ஊத்தி இவன் ஒரு பக்கத்துல குடிக்கிறான். இதே டைம்ல அல்லக்கையில ஒருத்தன் நம்ம ரோசியோட ரூம் இருக்குல்ல, அங்க வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா தடயம் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து அல்லக்கை வெளியில போயிடுவான். அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், அந்த ஏலியன் இருக்குல்ல அதோட சூட் இந்த அறைக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் ஹீரோவோட செல்ல பிராணியான அந்த ரோசி அது அங்க இருக்க பரணிக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. உடனே ஒரு பிளேடு எடுத்து அது உடம்புல இருந்த எல்லா முடியவும் ஷேவ் பண்ணிட்டு ஏலியன் சூட்டை இப்ப ரோசிக்கு மாட்டி விட்டு, ஐயா நீங்க தேடி வந்த ஏலியன் இங்கதான் இருக்குன்னு ஜான் கிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்லுவான். ஒரு நிமிஷம் அங்க இருந்த ஒட்டுமொத்த பேரும் மிரண்டு போயிடுவாங்க. அதே டைம்ல மத்தவங்க சந்தேகப்படாத மாதிரி குரங்குக்கு சிக்னலை கொடுத்து அந்த ஏலியனோட ஷிப் இருக்குல்ல அதுக்குள்ள அனுப்பிடுவான். சடனா டோரும் லாக் ஆகுது. என்ன சார், நீங்க கேட்ட மாதிரியே ஏலியன் கிடைச்சாச்சு, இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே? அது எப்படி போக முடியும், நீங்களும் என் கூட வந்தாகணும்னு ஏலியன் ஷிப்ப ட்ரக்ல ஏத்தி யாருக்கும் தெரியாத மாதிரி கவர் பண்ணி பக்கத்துல இருக்க ஃபுட்பால் கிரவுண்டுக்கு தூக்கிட்டு வராங்க. யோ ஜானு, எதுக்கு எங்க தூக்கிட்டு வந்த? நாங்க இப்ப இருக்கிறது சைனால, இவ்வளவு பெரிய விண்வெளி கப்பலை எங்க வச்சு ஆராய்ச்சி பண்றது? அதுக்காக தான் போலியான ஃபுட்பால் மேட்சை உருவாக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா இந்த கிரவுண்ட் எங்களுக்கு சொந்தம். அதுக்கப்புறமா ஹீரோவையும் ஜியானையும் ஒரு தனி அறையில கட்டி போட்டு, இந்த பாரு ஷிப்புக்குள்ள இருக்க அந்த ஏலியனை நாங்க திரும்ப பாத்தாகணும். நாங்க செஞ்ச தப்புக்கு அதுகிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். ஆனா ஹீரோவுக்கு பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோ ஷிப்பை விட்டு ரோசிய வெளியில கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அது ஒரு குரங்குங்கிற விஷயம் தப்பி தவறி தெரிய வந்தா ரெண்டு பேருக்கும் பாலு. சோ எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுவான். ஜியானுக்கு வேற உயிர் பயம் அதிகமாகுது. அப்பதான் டக்குனு ஹீரோவுக்கு இன்னொரு ஐடியா. வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வந்தவன் எப்படியோ முக்கிய முடங்கி நைட்டே அந்த ஏலியன் கொடுத்த ஜீன் கல்ல முழுகிருப்பால அதை வெளியில எடுத்துட்டான். கூடவே ஜான் சொன்ன டீலுக்கும் ஓகே சொல்லிருப்பான். சோ இப்ப நேரா அங்க இருக்க விண்வெளி கப்பல் கிட்ட வந்தவன் ஏற்கனவே ஒரு முறை ஏலியன் விண்வெளி கப்பலை எப்படி திறந்துச்சுங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரியும். சோ அதே மாதிரியே அங்க இருக்க கப்பல் மேல கைய வச்சு லைட்டா டிக் மார்க் போட்டதுமே ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகுது. ரோசி வெளியில வா, என்ன பார்த்து பயப்பட வேணாம், நான் தான்டா உன்னோட முதலாளின்னு சொல்லிட்டு மாஸ்க கலட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த குரங்கி இவனோட பேச்சையே கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல தையா தக்கான தாவி குதிக்குது. யோ ஏலியனுக்கு என்னாச்சு? உடனே ஜியானோ, சார் அது அவங்க இன வழக்கப்படி நமக்கு மரியாதை கொடுக்குது சார். இவன் சொல்றதா அப்படியே சுத்தி இருக்க ஆளுங்களும் லூசு மாதிரி நம்புறானுங்க. கர்மம் அது கூட பரவாயில்ல, உள்ள இருக்க ஹீரோ வேற குரங்கு கிட்ட லைட்டா கைய கொடுக்க சொல்ல இதான் சாக்குன இவன் மறைச்சு வச்சிருந்த கல்ல கையில எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களாப்பா இந்த ஏலியன் உங்ககிட்ட ஒரு கல்ல ஒப்படைக்க சொல்லி கொடுக்குது. ஆக்சுவலா விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது ஒரு ஜீன் பால்னு. சோ அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ஏலியன் தான் சொல்லிட்டு இவங்க முழுக்க முழுக்க நம்பிடுவானுங்க. அதே டைம்ல ஹீரோ பாருங்களேன், எப்பா நம்ம ஏலியன் ஃப்ரெண்டு உங்கள இருந்து ஒரு வாலண்டியரை எதிர்பார்க்குதுப்பா, அவங்க கிட்ட தான் இந்த கல்ல கொடுக்குமா. இப்ப ஹீரோவோ சிக்னல் கொடுப்பான். அதை கேட்டு குடுகுடுன்னு ரோசி நம்ம ஜியான் இருக்கா இல்லையா அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கும். ஆனா இவனை அனுப்புறதுக்கு ஜானுக்கு விருப்பம் இல்ல. சோ நீ போக வேணாம், நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேஃப்டி சூட்டும் இல்லாம கையில ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து அந்த ஸ்டோனை வாங்குவான். சடனா ரோசி வேற கால்ல விழுந்து வணக்கம் சொல்ல வேற வழி இல்லாம ஜானும் அதே மாதிரியே பண்ணுவான். அப்ப லேப்ல இருக்க அந்த ஆண்ட்ரே பாருங்களேன், யோ ஜான் நீ அந்த ஏலியனுக்கு மரியாதை செலுத்தி ஆகணும். சோ அவங்க கொடுத்த ஜீன் ஸ்டோனை நீ வாயில வச்சுக்கோ. பையன் எடுத்து நோந்து பாப்பான் பாருங்க, கெட்ட நாத்தம் அடிக்குது. சரி ஆண்ட்ரே சொன்னா தப்பா இருக்காதுன்னு வாய்க்குள்ள கல்ல வச்சுட்டு 360 டிகிரியில நாக்க வேற சொல்லட்டுமா. ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கும் ஜியானுக்கும் சிரிப்பு தாங்கல, ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கல்ல துப்பிட்டு பிளேட்ல வச்சு அங்க இருந்து ஜான் எடுத்துட்டு போயிடுவான். ஒரு வழியா ஏலியன் கிடைச்சு போனதால ஹீரோவையும் ஜியானையும் பாதுகாப்பா அங்க இருந்து கார்ல அனுப்பிடுவாங்க. டே ஹீரோ பாத்தியா, நீ கக்கா போன கல்ல எடுத்து அவன் வாயில வச்சுட்டான்டா. எப்பாடா எப்படியோ நம்ம ஒரு வழியா தப்பிச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த ஏலியனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜியான் முட்டாள் மாதிரி யோசிக்காத, நான் சொன்னா மட்டும்தான் ரோசி திரும்ப அந்த விண்வெளி கப்பலுக்குள்ளேயே போவா. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விஞ்ஞானிகளுக்கு சந்தேகம் வரும். ஒருவேளை சூட்டுக்குள்ள இருக்குது குரங்குங்கிற விஷயம் தெரிய வந்தா மறுபடியும் அவனுங்க நம்ம கிட்ட தான் வருவாங்க. அதான்ப்பா நானும் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் நாம அவங்க கண்ணுல மாட்டாம ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம். அவன் என்னாச்சு சடனா வண்டியை எங்கேயே ஸ்டாப் பண்ற? நான் எங்கேயும் வரப்போறது கிடையாது, எப்படியாச்சும் ரோசியை நான் திரும்ப காப்பாத்தி ஆகணும். டேய் முட்டாளானி, அந்த ஜானும் அவன் கூட இருந்த மொட்டைகளையும் பார்த்தல்ல, கையில துப்பாக்கி வச்சிருந்தானுங்க. ஒரே போடா நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. என்னால மறுபடியும் பிரச்சனைக்குள்ள மாட்ட முடியாது. இப்போ உனக்கு ரெண்டே வாய்ப்பு, நான் வேணுமா இல்ல அந்த ரோசி வேணுமா? துளி கூட யோசிக்காம ரோசி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குரங்கு வித்தை காட்டும் போதெல்லாமே ரோசிக்கு ஒரு பாட்டை போட்டு காட்டுவான். இப்ப அதே பாட்டை கார்ல பிளே பண்ணுவான். சரி இதுக்கப்புறமா நீ ஆச்சு அந்த குரங்காச்சுன்னு சொல்லிட்டு ஜியான் காரை விட்டு இறங்கி போயிடுவான். இதே டைம்ல லேப்ல இருக்க ரோசிக்கு நம்ம ஹீரோ போட்டு வச்சிருக்க பாட்டோட சவுண்ட் கேக்குது. உடனே அங்க இருக்க ஏர்வென்ட்டை பயன்படுத்தி சடனா வெளியில ஓடி வந்துரும். இந்த விஷயத்த ஜான் பார்த்த உடனே அந்த ஏலியனை பிடிங்கன்னு மத்தாளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். ஆனா அதுக்கு
வரக்குள்ளேயே அங்க இருக்க காம்பவுண்ட் சுவர்களை தாண்டி மரத்தோட கிளைகளை பிடிச்சு பாதுகாப்பா ஹீரோவோட காருக்கு அந்த ரோசி வந்துருச்சு. இதா சாக்குன ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இதே டைம்ல சயின்டிஸ்ட்ல ஒருத்தன் ஜானை கூப்பிட்டு, சார் நீங்க கொண்டு வந்த அந்த பாலை நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுல மொத்தமா 3 விதமான டிஎன்ஏ இருந்தது. ஒன்னு குரங்கோடத, ரெண்டாவது ஒரு மனுஷனோட கழிவு, மூணாவது உங்க எச்சில் மூலமா எடுக்கப்பட்ட டிஎன்ஏ. அட கடவுளே, அப்படின்னா என்ன சொல்ல வர? எவனோ ஒருத்தன் வாய் வழியா அந்த கல்ல விழுங்கி கக்கா போற வழியா அந்த கல்ல வெளியில எடுத்திருக்கான். அதைத்தான் நான் சாப்பிட்டிருக்கேனா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹீரோவா தான் இருப்பான். அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல ஜான் ஒரு பக்கத்துல கிளம்புறான். அடுத்த ரோசியை தூக்கிட்டு நேரா சர்க்கஸ்க்கு வந்த ஹீரோ ஒரு பெரிய குழிய தோண்டி கண்ணாடி குடுவிக்குள்ள இருந்த ஏலியன் இருக்கல்ல அத மண்ணுக்குள்ள புதைக்கலாங்கிற முடிவுக்கு வருவான். அப்ப ரோசி சும்மா இல்லாம ஏலியனுக்கு பக்கத்துல வந்து அதோட தலையை தட்டி உயிர் இருக்கான்னு பாத்துட்டு இருக்குது. அப்ப பாருங்க, சடனா அந்த ஏலியன் உடம்பு பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் டைரக்டா இப்ப அங்க இருந்த ரோசி உடம்புக்கு மாறிடுது. இது மூலமா முழுக்க முழுக்க இப்ப இந்த ரோசி உடம்ப ஏலியன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. பிரச்சனை அது மட்டும் கிடையாதுங்க. ரோசி ஒரு ஏலியன் மத்தவங்க பார்வையில நம்ப வைக்கிறதுக்காக இதோட தலையில பெல்ட் வேற மாட்டி வச்சிருப்பான். அப்புறம் என்ன, ஏலியனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. என்னையே அழிக்க பாக்குறியான்னு ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. நம்மால் சும்மா கிடையாது, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு டான்ஸ் அடிக்கிட்டே அங்க இருக்க மெயின் டோர் கதவை திறக்க பாப்பான். ஆனா ஏலியன் விட மாட்டேங்குது. கொடுமைக்குன்னு இப்ப அதே இடத்துக்கு ஜான் வேற வந்துட்டான். ஏன்டா டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அந்த கக்கால இருந்து வெளி வந்த பாலை என்கிட்ட கொடுத்துடல தலைவரே. அந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அந்த ஏலியன் இங்க தான் இருக்கு, ஓடி போயிடுங்க. எது இந்த தம்ம தோண்டு குரங்கு ஏலியனா? மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லுவியான்னு மூஞ்சா அந்த குரங்க பிடிச்சு குத்துறாங்க. லைட்டா மூக்குல ரத்தமே வந்துருச்சு. லாஸ்டா துப்பாக்கிய வச்சு ஹீரோவை சுட்டு கொல்லலாமேன்னு பாக்கும்போது கீழே விழுந்த ஏலியனை பாருங்க, தன்னோட பவர்ஸ வச்சு ஜானா அங்க இங்கன்னு தூக்கி போட்டு பக்கத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கு. இந்த கேப்ல வெளியில வந்த ஹீரோ தான் ஃப்ரெண்ட் ஜியானுக்கு கால் பண்ணி, டே மச்சான் மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஏலியன் இப்ப நம்ம ரோசி உடம்புக்குள்ள வந்துருச்சு. கூடி சீக்கிரமே நீ வரல என் கதை முடிஞ்சு போயிடும். ஒரு பக்கத்துல என்னடான்னா கையில ஒரு கம்ப தூக்கிட்டு ஏலியன் இல்லாத செட்டப் பண்ணிட்டு இருக்கு. அதை சாகடிக்கிறதுக்காக நம்ம ஜானும் எவ்வளவோ சுட்டு பாக்குறான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. கிடைக்கிற கேப்ல ஹீரோவும் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா கம்ப வச்சு ஒரே அடி கார் அந்த இடத்துல பறக்குதுங்க. நான் ஏலியனா இருந்தப்ப நீங்க என்ன டார்ச்சர் பண்ணீங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து செய்ய போறேன்னு சூறாவளிக்கு நடுவுல ஆயா சுண்டல் கடை போட்ட மாதிரி ஹீரோவோட காரை அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுரட்டி அடிக்குது. லாஸ்டா தான் பவர்ஸ வச்சு லேப்ல இருந்த தன்னோட விண்வெளி கப்பலை நொடி பொழுதுல வான்வெளிக்கு அனுப்பி வைக்குது. என்னையே அழிக்க பார்த்த இந்த மனித இனத்தை நான் மொத்தமா அழிக்க போறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு தான் பவர்ஸ யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோவால பொறுக்கவே முடியல. ஏண்டா உன் உருவத்தை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? தம்ம துண்டுக்கு தவக்கலமா இருந்துட்டு ரோசி உடம்பையே கண்ட்ரோல் பண்ண பாக்குறியா? இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன்னு நேருக்கு நேரா அந்த ஏலியனை பார்த்து வண்டியை ஓட்டுவான். ஆனா அதை பாருங்க, கம்ப வச்சு ஒரே தள்ளு 100-200 மீட்டர் பறந்து போய் தலைவன் தொப்புன்னு கீழே விழுறான். நல்ல வேலை காருக்குள்ள இருந்ததால நம்ம ஆளுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. நீ என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் சரி, இப்பவும் நீ வெறும் குரங்கு மட்டும் தான் சொல்லிட்டு கீழே கிடக்குற அந்த சாட்டக்கயிறு எடுக்கலான்னு பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஏலியனை பாருங்க ஒரு கூர்மையான ஈட்டியை வச்சு ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தன் ட்ரம்ஸ தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. ஆக்சுவலா குரங்குக்கு ஏற்கனவே ஹீரோ ட்ரைனிங் கொடுத்திருப்பான். ட்ரம்ஸோட சவுண்ட கேட்டா இது சல்யூட் பண்ணணும்னு. அது மூலமா என்னதான் ஏலியன் ரோசி உடம்ப தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் கூட கண்ட்ரோலையும் மீறி சடனா ரோசி குரங்கு வெளியில வந்து சல்யூட் பண்ணுத. எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு புரியாம திரும்பி பார்க்கும்போது அங்க நம்ம ஜியான் வந்து நிக்கிறான். இவன் மட்டும் கிடையாது, காயம்பட்டு கீழே விழுந்த ஜான் கூட இங்கதான் இருக்கான். சோ இப்ப ஹீரோவோட ஒண்ணு சேர்ந்த 3 பேருமே தாவம் திட்டும் போது ஏலியனுக்கு பயங்கரமான வலி இருந்தாலும் கூட எப்படியோ அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அலேக்கா வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. முதல்ல ஜானியும் ஜியானையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி வீசுது. கடைசியா ஹீரோ கிட்ட வந்த ஏலியன் ஒரு ஜம்ப் அடிச்சு ஈட்டிய வச்சு குத்தலாமேன்னு கைய ஓங்கும் போது சடனா ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரி அப்படியே நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் திரும்ப இங்கதான் ட்விஸ்ட். அந்த ஏலியன் இவனை குத்துறதுக்குள்ளேயே பையன் வாழைப்பழத்தை நீடி இருக்கான். அதை பார்த்துதான் இந்த ஏலியனே ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க உடம்பு ஒரு குரங்கோடத. குரங்குக்கு வாழைப்பழம் தான் உயிரே. அப்படி இருக்கும்போது இந்த பழத்தை விடுமா? சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏலியன் கட்டுப்பாட்டை மீறி ரோசி வெளியில வந்து வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட இதா சாக்குன்னு ஹீரோவும் அது தலையில இருந்த பெல்ட் எடுத்துட்டான். அப்புறம் என்ன, ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்க ஏரிக்கரை கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருக்க டிவியில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ஹீரோவோட சர்க்கஸ் இருக்குல்ல, அங்க பணக்கார பெண் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருந்தாராம். சோ அது எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் நைட்டோட நைட்டா அடிச்சு உடைச்சிருக்கான். இது மூலமா பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா சர்க்கஸ்க்கு வந்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் இதுக்கப்புறமா அந்த ஏலியனால எந்த ஒரு தொல்லையும் வரக்கூடாதுன்னு மறுபடியும் அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள போட்டு சரக்க ஊத்து வச்சிருப்பானுங்க. அப்ப இந்த ஜியான பாருங்களேன், பெல்ட்டையும் சேர்த்து அந்த தண்ணிக்குள்ள போடுவான். பயந்து போன ஹீரோவும், டேய் தெரியாதனமா அந்த ஏலியனுக்கு உயிர் வந்துட போதுடா பங்கு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத, ஏலியனோட தலையில மாட்டினாதான் இந்த பெல்ட்டுக்கு பவர். இப்படி பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருந்த ஏலியன் வெளியில உட்கார்ந்துருக்கு. முக்கியமா அதோட தலையில பெல்ட்டும் மாட்டி இருக்கு. ஒருவேளை பெல்ட்டோட பவர் தண்ணியில பட்டு அது மூலமா தான் இந்த ஏலியனுக்கு உயிர் கிடைச்சிருக்கும் போல. போச்சுடா, மறுபடியும் இந்த ஏலியன் நம்மள வச்சு செய்ய போதுன்னு நினைக்கும் போது அங்கதான் ட்விஸ்ட். இவ்வளவு நேரமா இது ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள சரக்குக்குள்ளதான் மூழ்கி இருந்திருக்கும்ல. சோ அதனாலேயே இந்த ஏலியன் சம போதையில இருக்கு. தான் கட்டுப்பாட்டை இழந்து அங்கேயும் இங்கேயும் குட்டிக்கரணம் அடிச்சு கடைசியா இந்த கடையில இருந்த ஒட்டுமொத்த சரக்கையும் தன்னோட விண்வெளி கப்பல்ல ஏத்துது. தலைவன் சம போதை. அப்ப கூட பாருங்களேன்,
மனிதர்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் நட்பு எப்பயுமே நிரந்தரமா இருக்கும். ஏன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இந்த சரக்கு. அப்புறம் என்னோட பேரு சீக்கான்னு சொல்லிட்டு ஏலியன் விண்வெளி கப்பல் அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஜியானா பாருங்களேன், தன்னோட விசிட்டிங் கார்டை அங்க இருக்க ஷிப்ல ஒட்டி வைக்கிறான். தலைவரே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க ஊர்ல சரக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம கடையிலே வாங்கிக்கலாம். நான் ஒரு நல்ல டீலரா இருப்பேன். உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறேன்னு பேரம் பேச சடனா அங்க இருந்த விண்வெளி கப்பல் மறைஞ்சு வான்வெளியில பறந்து போற மாதிரியும் ஏலியன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்து ரோசியை நம்ம டார்ச்சர் பண்றோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இவன் தன்னோட பரம்பரை தொழிலையே விட்டுட்டு ஜியானோட பேச்சை கேட்டு சைனால இருக்க எல்லா சரக்கு கடைகளுக்கும் இவங்க சரக்கு டெலிவரி பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறுற மாதிரியும் காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் கதையை நல்ல விதமா சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.